சீரியஸ் யூடியூபரா இருந்து கேஷுவல் யூடியூபரா மாறிட்டான் சங்கர். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ட்ரிப் டோட்டல் காஸ்ட்டுங்க இவனுக்கே இங்கே நெட்ட கொண்டு வந்து ஒரு ஃபிஷிங் இருக்கிற சுவை வேற எதுவும் இருக்கு. ஆனால் வீட்டில எடுத்தோம்னா வீட்டுக்கு விட மாட்டாங்க. நல்லா அப்படியே கல்யாணம் பண்ணுற மாதிரி லைட்டுங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. மதுரைலாம் வந்து மூணாறு தானே கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட் வர வர ஓவராக போகுதுங்க. குழந்தைகளை கூப்பிட்டு போகிறதுலாம் சும்மா இருக்கிறதே இப்போ சிரமமாக இருக்குங்கிற மாதிரி சும்மா இருந்து பார்த்துருக்கியாங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள 1 மணி நேரம் போட்டு உலுக்கி வெளியே கூப்பிட்டு வந்திருக்காருங்க. குளோரின் வாட்டரில் குளிச்சதுனாலே லோ என்ன கண்ணெல்லாம் எரியுது. அங்கங்க பிக்கு செங்கல் வச்சு தேய்க்கிற அளவுக்கு பல வேலை நடக்குதான் செய்யும். கேட்டுக்கிட்டு இருக்கான். போகலாம், வெளியே போகலாம். மெயின் பர்பஸே வந்தது பீச்சுங்க. மயில்முனுக்கு பீச்சுக்கு போகிறோம். இங்கேயே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டில் எடுக்கலாமா தான் பிளான் பண்ணாங்க லோகு. சரி நான் தான் வெக்கேஷனாகவே இருக்கட்டும், சும்மா ஓட்டுறது அது ஒரு டைம் ரெடி ஆகிட்டு போயிருன்னு சொல்லிட்டு வேணும்னு விட்டானுங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஓகே, நிறைய இங்கே வெஸ்டர்ன் பீப்புள் தென்படுறாங்க உள்ளுக்குள்ளேங்க. இடம் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. இதுலேருந்து தெரியுது பாருங்க என்ட்ரன்ஸு. ஸோ லொக்கேஷனை எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணலாங்கிறது இந்த மாதிரி வரும்போதே தெரியுதுங்க. ஒரு வெஸ்டர்ன் பீப்புள் போகிறாங்க. நம்மளாம் ரொம்ப இத்தினோட தெரியுறோம். கொஞ்சம் ஹைட்டு வளர்ச்சிக்கு கொஞ்சம் போசாக்கு 10 போலக்குது. இல்லை ஆவரேஜ் ஹைட்டு நம்ம ஊரில் இவ்வளோ தானேன்னு தெரில. அப்படியே சைக்கிளே வந்தாச்சுங்க டு த பீச்சுக்கு. நியர் பை தாங்க, வெரி பை ரெசார்ட்லேயே சைக்கிள் வச்சுருக்காங்க. செராய் பீச். நிறைய ஃபேமஸாக ட்ரோன் ஷாட் இங்கேருந்து பார்த்துருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ட்ரோன் எடுத்துகிட்டு வரல. சீரியஸ் யூடியூபராக இருந்து கேஷுவல் யூடியூபராக மாறிட்டான் சங்கர். மயிலமன் தாங்க பீச்சுக்கு வரணுங்கிறது அவனுக்கு பல நாள் கனவு. எவ்வளோ சேஃபாக விளையாண்டுருக்கான் பாருங்க. இவன் தம்பிக்காரன் வந்து புல் அளப்பறி வந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு இவன் கூட ஜோடி சேர்ந்துக்குச்சு. அதனால் இவனுக்கு வசதியாக போச்சுங்க. நீட்டாக விளையாடுறான். நம்ம ஊரில் இப்படி நீட்டான பீச் பார்க்குறதே கொஞ்சம் அரிது தானுங்க. நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி லோகநாயகி ஹாப்பியாக. ரீல்ஸை வந்து டைமிங்க்கு போட விடாத ஒரே ஆள் நான் தானுங்க. அப்பப்போ எல்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்பப்போ அப்டேட் அப்பப்போ பண்ணல, அப்புறம் பண்ணவே முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்குங்க பல வருஷம் ஆயிருக்குதுங்க. ஆமாம். எப்படிமா இந்த பீச்சை? சூப்பரா இருக்கு. நம்ம பிரைவேட்டா இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இது இருக்கு. நீட்டாக ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் அது ரொம்ப லென்த்தாகவும் இல்லை. அந்த பக்கம் வந்து சிட்டில இருக்கப்ப தனியா எங்காவது போயிட்டு வரலான்னு இருக்குமா. இப்ப கிராமம் மாதிரி இருந்துட்டு கூட்டமா இருக்க இடத்துக்கு போலான்னு இருக்கு. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல. பீச்சுனாலே ஒரு பீச்சும் அந்த மண் மட்டும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு இடத்துல ஒரு கலர். இது வந்து ஒரு டைப்பாக ஒரு ஆற்று மண் கலர்லேயும் இல்லை, அதே மாதிரி கொஞ்சம் கருப்படிச்சல் இருக்குதுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க. இப்போ நல்லா ஃபைனாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு வைங்களேன். விளையாடுறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் குழந்தைங்களுக்கு. இந்த ட்ரிப்பு டோட்டல் காஸ்ட்டுங்க இவனுக்கே ஒர்த்தாயிருச்சு. அப்படியே பேர் படியில் விட்டு பீச்சுக்குள்ளே புல் தட்டுறானுங்க. புல் தட்டு. அப்பச்சி சூப்பர்வைசன் பக்கத்துலேயே இருக்குதுங்க. என்னோடய சூப்பர்வைசன் பக்கத்துலேயே இருக்குது. லோக்கல்ஸுங்க இங்கேயே நெட்டை கொண்டு வந்து ஒரு ஃபிஷ்ஷிங். அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மீன் நல்லா நம்ம கடையில் வாங்குற மாதிரி சில மீனில் இருக்குதுங்க. கலராக வீட்டில் கொண்டே வளர்த்தலாம் போல இருக்குது. வேறுங்க நல்லா வேறு இந்த மாதிரி மீன் பார்க்குறது நல்லா அக்வாரியமில் வளர்த்து சூப்பராக இருக்குது. பட் இங்கே வந்து சாப்பிட்றக்காக ரெடி ஆகிருக்குது. ஒரு பெரிய மீனும் கிடச்சிருக்குது இந்த வலைக்குள்ளேயே. நாங்கள் இப்படி தான் போகிறாங்க. உள்ளே போய் வலையை வீசி விட்றாங்க. அது இப்படி தான் பிடிச்சிட்டு வர்றாங்க. எடுத்தோம்னா குட்டி மீன். ஆமாம், எப்படி பாருங்க. கரெக்டாக இவர் இந்த இடுப்பு உயரத்துக்குள்ளே ஓடுறாரு. கரெக்டாக தூண்டில் மாதிரி வச்சு விட்டு பெருசாங்க பாருங்க. இந்த மீன் எப்படி ஒன்று மாட்டிருக்கு. மத்தியானம் KFCயில் சாப்பிட்டுங்க. டீப்லி டிசப்பாயிண்டட் மிஸ்டர் பழனிசாமி. அதனால் இப்போ வந்துங்க கேரளா ஸ்டைலில் அதில் ஃபுல் லேடிஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கிற சுவை வேறு எதுவும் இருக்காது. அதனால் அப்படி ஒரு கடை பிடிச்சிருக்காருங்க. மாமா வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக சொல்லியிருக்காருங்க. ஸ்பெஷல் ஐட்டம்னு கேட்டிங்கன்னா பன் பரோட்டாவுக்கு பீப் சொல்லியிருக்காரு. பரோட்டா
இது ரொம்ப கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், அருமையாக இருக்குங்க. ம். நீங்கள் கேரளா வந்தால் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் வீட்டிலலாம் எடுத்தோம்னா வீட்டுக்கு விட மாட்டாங்க. கேரளா வந்து பயன்படுத்திக்க வேண்டியதானுங்க. ஆமாம், அப்படியே லோக்கல் மாதிரி ஐக்கியம் ஐட்டமுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பீச் சாண்டில் உட்காந்துட்டு இப்படி சாப்பிட முடியுமா? 5 ஸ்டாரில் போனால் சாப்பிட முடியாது. பீச் சாண்ட்லேயே உட்காந்துக்கிட்டு. இது மத்தியானம் வேற. ஆமாம், பெரியவங்களுக்காக கொஞ்சம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் போகணும். லோக்கல்லேயுங்க சப்பாத்தி வந்து உங்களுக்கு புரோட்டாவே சப்பாத்தி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அது லைட்டாக நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்படி கறி கூட சேர்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. அடுத்து என்னம்மா பிளானு? இந்த குட்டி கொண்டு போய் என்ன டோன் அப்படியே மாறிடுச்சு. கேமரா எடுக்காமல் கேட்டேங்க. ஆல் திஸ் ஃபெலோஸ் ரூமில் கூட அமைக்கிறத பிளானுங்க. நம்ம 2 பேரும் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். வயசான காலத்தில் என்ன வாக்கிங் வேண்டி கிடக்குங்கிறீங்களா? மீ டைம்னா ஒரு கான்செப்டே கிடையாதா? மீ டைமும் கிடையாது, கப்புள் டைமும் கிடையாது, ஒன்லி கிட்ஸ் டைம். டிஃபால்ட்டாக 2 கீ வந்ததுங்க. ஒன்று வந்து நார்மலாக நம்ம கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு கீ, அதுலேயே ஒரு ஸ்பேர் கீ, ஒரு சின்ன ஃபிசிக்கல் கீ வந்துடும். அது போக இந்த மாதிரி நெக்ஸ்ட் வாங்கும்போது ஒரு பேண்டு கொடுத்தாங்க. இது ஒரு கீயை ஆக்ட் பண்ணும். இது வந்து கீழே சென்ட்ரி பட்டன் புஷ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ண முடியுங்க. இது ஃபுல்லாக தண்ணியில் முக்கியாச்சு பீச்சுக்குள்ளே. இனி போய் குறும் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. நான் போய் பிடிக்க போனேன், ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவர் ஒரு ஃபியர்லேயே தான் வந்துச்சு, ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. நெக்ஸான் வந்து எதுலேயுமே டிசப்பாயிண்ட் பண்ணல, நமக்கு வெயிட் வைக்குதான்னு. இது மட்டும் போச்சுனாங்க என்ட்ரி ஆகிற கூட என்கிட்ட சாவி இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கீ இருக்கும். அதை நம்ம உள்ளே போட்டு இதை கொண்டு போய் டேஷ்போர்டில் ஒரு இடத்துல வச்சோம்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும் வண்டி. இங்கே வந்து இந்த ஃபிசிக்கல் கீ போட்டு. பட் இதனோட ப்ராப்ளமே வந்து அந்த கீ கையில் இருக்காது. அது ஒரு மாதிரி இருக்குது. அதை தனியாக வச்சுக்கிறதுக்கும் யோசனையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரிஜினல் கீயை வந்து 2 கீயில் ஒரு கீ அதோட சேர்ந்து தொலைஞ்சிருச்சு, ஃபிசிக்கல் கீ ரிமோட் கீயோட சேர்த்தி. ஸோ அதுவும் ஒன்று தான் இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது. லெட்ஸ் சி. 3, 2, 1 கோ. தப்பிச்சிட்டானுங்க சங்கர். நிற்கிற கார் ஒரு கார் கூட சின்ன கார் இல்லைங்க. காம்பேக்ட் எஸ்யூவியே நம்ம கார் தான் நிற்கிது. கரெக்டாக வெதருங்க. வெயில் அதிகமாக தான் இருந்தது. பட் இனிமேல் நம்ம ஏசி காரில் தான் வரோம், அதனால் வந்த மாதிரி தெரியல. எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து கேரளா வரும்போது நம்ம வெஸ்ட்டை நோக்கி தான் வர்றோம். ஸோ அதனால் நாங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டங்காட்டி வண்டியில் வெயிலே படவே இல்லை. நம்ம உட்காந்துருக்க இடத்துல பின்பக்க சைடு எப்பவுமே வெயில் வர்றது பெருசாக எஃபெக்டிவாக உள்ள நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் போனோம்னா காலையில் ரொம்ப நேரம் நம்ம வெயில் உள்ளே வந்துகிட்டே இருக்கும், அது நம்மளை ட்ரை பண்ணிடுங்க. பட் லக்கிலி இந்த வெஸ்ட் சைடு வந்தங்காட்டி அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதனால் வரும்போது ஹீட்டாக இருந்த மாதிரி ஒரு சொட்டு கூட ஃபீலே இல்லைங்க. கரெக்டான டைமுக்கு வந்துவிட்டோம். காலையில் வந்து ஒரு 7 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஆக்டிவிட்டீஸ்னால லேட் ஆகி 8:15 தான் கிளம்பணும். 8:15 கிளம்புனது பிளான் பண்ணி வச்சுங்க. எப்படி பிளான் பண்ணிச்சுன்னா, எஸ்பெஷலி கிளம்போது நம்ம கரெக்டாக சாப்பிட்டு கிளம்பிடணும். இல்லாமல் நம்ம நடுவில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்னு நான் ஒரு 7:30 புஷ் பண்ணி கிளம்பிதுன்னா கூட நடுவில் எங்கேயோ ஒரு ஹால்ட் ஆச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் இல்லாமல் அது நடக்காதுங்க. இங்கே லோக்கலில் இந்த காரில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பக்காவாயிடுச்சு. 1 மணிக்கு இங்கே வந்துட்டோம். மேப்பே கரெக்டாக 1 மணிக்கு சொல்லிச்சு, 1 மணிக்கு வந்துட்டோம். அது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுதான். அங்கே மேக்ஸிமம் ஒரு 1/2 hourக்குள்ளே தான் இருக்கும். அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துருச்சுங்க. ஒரு டீ டைமுக்கு எடுக்கிற டைம் மாதிரி தான் எடுத்தது. ஸோ அதனால் இந்த டிப்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்காரந்து கொண்டு நம்ம அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் கிளம்பிடலாம் நேரமே நினச்சோம்னா அது ரொம்ப தான் லேட் ஆகுதுங்க ஆக்சுவலாக. எஸ்பெஷலி ஒரு மீளாவது காலையில் வீட்டில் நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அடுத்த நாள் ட்ராபேக் வர்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. ஏன்னா காலையில் நல்லா ஃபுட்டு சாப்பிட்ருப்போம். மத்தியானம் ஏதாவது சரியாக எல்லாம் சாப்பிட்ருந்தோம்னா கூட அவ்வளோ பாடி ஸ்ட்ரெஸ் ஆகாது. காலையிலே தப்பாயிருச்சுன்னா அது கொஞ்சம் சிரமம் தானுங்க ஆக்சுவலாக. நம்ம ஊரே அது ஒரு பெரிய ட்ராபேக் தாங்க. எங்கே பஞ்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது டேஸ்ட்டுக்காக நம்ம பண்ணுற வேலை தாங்க. எங்கே போனாலும் டேஸ்ட்டே ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதனால் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணிடுறாங்க உள்ளே, அப்போ தான் டேஸ்ட் வரும்னு. நல்லா அப்படியே கல்யாணம் பண்ணுற மாதிரி லைட்டுங்க. அந்த மெயின் லைட்டை விடங்க ஸ்ட்ரிப் லைட்டு, ஆம்பியன்ட் லைட்டு, இது 2 தாங்க நல்லா ஒரு ஸ்பேஸை வந்து எலிவேட் பண்ணி காமிக்கிறதேங்க. கீ லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து மெயினாக உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற லைட்டு. அது வந்து அந்த ரிச்னஸ் கொடுக்காது. ஒரு நல்ல ஒரு வாமான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. நம்ம வீடு கட்டும் போதோ இல்லை ஏதோ ஸ்பேஸ் பில்ட் பண்ணும்போதோ இந்த லைட்டிங் தான் ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணுங்க. லைட்டை மட்டும் காஸ்ட் கட் பண்ணி நார்மலாக வீடு மாதிரி லைட்டு போட்டோம்னா அது என்ன வேணாலும் அந்த லுக் வர்றது இல்லைங்க. லைட்டுக்கு உண்டான பவரே தண்ணி. என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த ஸ்பாட்டை, இந்த பிக்சர் தான் அனுப்பிச்சாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தனவே எனக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. ஸோ சிம்பிளாங்க,
ரொம்ப பண்ணாமல் 2 பக்கம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி. ஒன்றும் ஃப்ளோயி வாட்டரில் இல்லைங்க. பட் ஏன்னா பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோ இருக்கிற மாதிரி. எனக்கு தெரியும் டெக்னிக்கலாக இதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. தண்ணி போய் அடைச்சிக்கும், வெயில் பட்டு எதாவது பாசி பிடிக்கும். கேரளாவில் சொல்லவே தேவை. ஒரு புத்தா ஸ்டாச்சு சென்டரில் வச்சு அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட்டை கொடுத்துங்க. அப்படியே சைடில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஆம்பியன்ட் லைட் மட்டும் நான் சொன்ன மாதிரி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் சைடு பீச்சு, அது மேலேருந்து காமிக்கும் போது உங்களுக்கு தெரியுங்க. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பேக் வாட்டர். ஸோ அதனால் இந்த ஸ்பேஸே ரொம்ப பயங்கரம் அப்பீலிங்காக இருந்ததுங்க. ரேட் அதுக்கு உண்டான ரேட் இருக்குது. இன்றைக்கி தங்க போகிற ரூமுக்கு ரேட் கம்மி தாங்க. ஒரு 5 to 6K அந்த மாதிரி தான் வரும் பர் நைட்டுக்கு. பட்டு டுமாரோ தான் நான் லக்ஸுரி சூட்டை வந்து பிளான் பண்ணிக்கிறேங்க. நமக்கு எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸ்ட்ராங்காக வேணும் போனதுக்கு. அப்படியே தண்ணிங்க அப்படியே மயான அமைதி. இங்கே வந்து நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது ஒன்றே அந்த ஜென்ரேட்டர் சவுண்ட் ஒன்று தான் இங்கே வர்ற ஒரே ஒரு ட்ராபேக்குங்க. அது தனியாக ஏதோ வச்சுருக்காங்களா இல்லை அது என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரேட்டர் மாதிரியும் தெரியல. இப்போ நான் சொன்ன லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஒன்லி ஆம்பியன்ட் லைட்டையே கீ லைட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ரொம்ப லைட்டிங்காக இல்லை பாருங்கள். பட் அதுதான் அந்த ரிச்சு லுக்கு வந்து கொடுக்குது. இதெல்லாம் ஒரு 4 டியூப் லைட்டை போட்டிங்கன்னா அந்த லுக்கே போயிடும். இந்த மாதிரிலாம் கனவு வந்துட்டு தான் நான் என் ஆஃபீஸ் ஸ்பேஸை பில்ட் பண்ணேன். செலவு எகிரிச்சு. அப்புறம் அதெல்லாம் வேட்டா. ஸோ அதனால் லைட்டிங்க இப்போ காமிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி டாப் டவுன் லைட்டு மட்டும் லைட்டிங் மட்டும் போட்டேன். லோகநாயகி லோக்கல் ஐட்டம்னு ஒன்றும் சரிப்பட்டு வரலிங்க. அந்த டிவியை போட்டு சிப்ஸ் ஐட்டம் உள்ளே போயிட்டுருக்கு. மூவி டைம் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். டீ வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது, குடிச்சிட்டேன். அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ், ஆல் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் பேக்டு. அப்புறம் ஃப்ரூட்ஸு நீட்டாக வச்சுருக்குறாங்க பேக்கிங்கில். நம்ம ஐட்டம் சட்னி, இட்லி, சாம்பார், புட்டு தான் ஒன்றும் ரெடி ஆகலைங்க. ஸோ மற்ற எல்லாமே கறி தான். உப்புக்குள்ளே ஓட்டு வச்சுருக்குறாங்க முட்டையை, கேசரி. லோகநாயகி காலையிலே பீச்சுக்கு வந்தாச்சா? இன்னும் காலையிலே வரலாம்னு நினைச்சேன். நாளைக்கு வந்துடலாம் விடு. அரபிக் கடல் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் அரபிக் கடல் பார்க்குறியா? செம்ம வேவ், பெரிய பெரிய வேவாக வருது. அரபிக் கடலுக்கு முன்னாடியே பார்த்துருக்கியா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? கிளாஸில் நம்பர் 1 மார்க் வாங்குறதோட சரியா? எது பே ஆஃப் பெங்கால் அப்படி எது அரபிக் கடல்ல தெரியாதா? எல்லா கடல்லையும் ஒரே தண்ணி தானே இருக்கு, உப்பு தண்ணி. எப்படி பாருங்க, ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. நான் தான் அண்ணாமலை, லோக அண்ணா யூனிவர்சிட்டி. மயிலமெல்லாம் லீவுனாங்க பக்காவாக தெரியுமா இருக்குங்க. எப்பவுமே ஒரு 5 o'clock எழுந்திருவானாக்கு. ஸ்கூல் இருக்குதுண்ணா.